நவம்பர் 26ஆம் தேதி இந்தியாவின் பெருமைமிகு அரசியலமைப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1949 இன்றைய தினம் சுதந்திர இந்தியாவின் அடித்தளமான அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வரலாற்று நாளை நினைவுகூரும் வகையில் நாடு முழுவதும் இன்று சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற்றன. நமது அரசியல் அமைப்பு வெறும் சட்ட புத்தகம் இல்லை. இந்த நாட்டின் கோடிக்கணக்கான மக்களை இணைக்கும் ஒற்றுமையின் சங்கிலி. நீதியும் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் இந்த 4 தூண்களின் மீது இந்திய ஜனநாயகம் உறுதியாக நிற்கிறது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையிலான வடிவமைப்பு குழு 2 ஆண்டு 11 மாத கால அயராது உழைப்பில் இந்த மறக்க முடியாத ஆவணத்தை உருவாக்கியது. உலகின் மிக நீளமான ஜனநாயக அரசியலமைப்பு. இந்தியாவின் பல்துறை கலாச்சாரத்தையும் மொழிகளையும் மதங்களையும் இணைத்த ஒரே சட்டசாசனம். இன்று நாடாளுமன்றத்திலிருந்து மாநில சட்டசபைகள் வரை, பள்ளி கல்லூரிகள் முதல் அரசு அலுவலகங்கள் வரை அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசியலமைப்பின் முன்னுரையை உரக்க வாசித்து சட்டத்தின் ஆட்சியின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு நினைவூட்டினர். குடிமக்களின் உரிமைகள், கடமைகள், ஜனநாயக பொறுப்புகள் இவை அனைத்தும் இன்றைய தலைமுறைக்கு மீண்டும் வலியுறுத்தப்பட்டன. சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் அரசியலமைப்பை பற்றி பேசத் தொடங்கியிருப்பதும் விழிப்புணர்வு பெருகி வருகின்றதையும் இந்த நாள் வெளிப்படுத்துகிறது. அரசியல் அமைப்பு தினம் என்பது ஒரு நினைவு நாள் மட்டுமல்ல, இந்தியராக இருப்பதற்கான பெருமையை உணர்த்தும் நாள். நியாயமான சமூகத்திற்காக செயல்பட வேண்டும் என்ற உறுதி ஏற்படுத்தும் நாள். இந்திய ஜனநாயகத்தின் இதய துடிப்பான அரசியல் அமைப்பு, அதற்கான மரியாதையை மனதில் கொண்டு இன்று நாம் அனைவரும் சொல்ல வேண்டியது ஒன்றே: நாம் இந்தியர்கள். இந்தியா நமது அரசியல் அமைப்பால் வாழ்கிறது. இந்த நாள் குறித்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தினத்தில் அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம். அவர்களின் தொலைநோக்கு பார்வை சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி நாம் முன்னோக்கு செல்ல ஊக்குவிக்கின்றன. கண்ணியம், சமத்துவமும் சுதந்திரமும் ஆகியவற்றுக்கு நமது அரசியல் அமைப்பு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இது நமக்கு உரிமைகளை வழங்கும் போதே குடிமக்களாகிய நமது கடமைகளையும் நினைவூட்டுகிறது. இந்த கடமைகளை நிறைவேற்ற நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். இது வலுவான ஜனநாயகத்தின் அடித்தளமாகும். நமது செயல்கள் மூலம் அரசியலமைப்பு மதிப்புகளை வலுப்படுத்த நாம் உறுதியேற்போம். இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தமிழக முதல்வர் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியா அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது, எந்த ஒரு கலாச்சாரத்திற்கோ அல்லது ஒரு சித்தாந்தத்திற்கோ சொந்தமானதல்ல. இந்த அரசியலமைப்பு தினத்தில் அம்பேத்கரின் எண்ணத்தை சிதைக்கும் ஒவ்வொரு சக்தியையும் எதிர்ப்போம் என்று உறுதியேற்க வேண்டும். நமது அரசியல் அமைப்பில் இடம்பெற்றுள்ள கூட்டாட்சி கோட்பாட்டையும் ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமைகளையும் பாதுகாக்கவும் தேவையான அனைத்தையும் செய்வோம். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை கண்டு அஞ்சும் சக்திகளிடமிருந்து நமது குடியரசை பாதுகாப்பதே நமது அரசியல் அமைப்புக்கு செய்யும் உண்மையான மரியாதையாகும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசியலமைப்பு என்பது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, இது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் செய்யப்பட்ட ஒரு புனித வாக்குறுதி. ஒருவர் எந்த மதத்தையோ அல்லது சாதியையோ சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த பகுதியிலிருந்து வந்தவராக இருந்தாலும், எந்த மொழியை பேசினாலும், ஏழையாக இருந்தாலும் சமத்துவம், மரியாதை மற்றும் நீதி கிடைக்கும் என்பதே அந்த வாக்குறுதி. அரசியலமைப்பு என்பது ஏழைகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு கிடங்கு. அது அவர்களின் வலிமை மட்டுமல்லாமல் இது எவ்வொரு குடிமகனின் குரலாக இருக்கிறது. அரசியலமைப்பு பாதுகாப்பாக இருக்கும் வரை எவ்வொரு இந்தியனின் உரிமைகளும் பாதுகாப்பாக இருக்கும். அரசியலமைப்பின் மீது எந்தவிதமான தாக்குதலையும் நாம் அனுமதிக்க மாட்டோம் என உறுதி மேற்கொள்வோம். அதை பாதுகாப்பது எனது கடமை. அதன் மீதான எவ்வொரு தாக்குதலுக்கும் நான் முன்னால் நின்று எதிர்ப்பேன் என்பாறு குறிப்பிட்டுள்ளார்.